ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவனோட பர்த்டே. நாங்கள் அதனால கோயிலுக்கு போகிறோம். இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலையே ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. இது இங்கே வேலை நடக்கிற புதிய ஏர்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒடிசாவில் புவனேஸ்வரில் தான் இருக்குது. இங்கேருந்து வந்து நிறைய தூரம், அதனால் இங்கேயும் ஒரு ஏர்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஏர்போர்ட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன குட்டி ஃப்ளைட்டு தான் போகும். அது ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதில் வந்து இங்கேருந்து புவனேஸ்வர் போகிறதுக்கு 1300 ரூபாய், 8 பேசஞ்சர் தான் போக முடியும். அப்படி ஒரு ஃப்ளைட் ஓடுது இந்த ஏர்போர்ட்லேருந்து. இப்போ பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பாட்டு போட்டிருக்கோம் காரில், அதனால தான் அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான். ஆனால் நான் பாட்டை எல்லாம் எடிட் பண்ணிட்டேன். ஏன்னா இது நீ காப்பிரைட் வந்துடக்கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கு எல்லாம் காப்பிரைட் போடுறாங்க. நமக்கு தான் எடிட்டிங்கே தெரியாது. அதனால் காப்பிரைட் போடுறதுனால நிறைய இது வருது, மானிட்டைசேஷன் ஆகாதுன்னு சொல்லுது. அதனால தான் பாட்டை கட் பண்ணிவிட்டு பசங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 33 to 35 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கோயில். நல்ல தூரம். இது வந்து நாங்கள் போகிற வழியிலே ரயில்வே கிராசிங் இருக்குது. அதுதான் வழியில் ரயில்வே கிராசிங் இருக்கிறதுனால வண்டி தின்னு தான் போகுது. பார்த்திங்களா, கரும்பு ஜூஸ் போடுறாங்க, கத்திரிக்காய் விற்க வைக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்டாப்பில் தான் லோடிங் பாயிண்ட்டாக இந்த ஆர்மி சாமான் அப்படி நிறைய திங்ஸு போகிற இது வந்து ட்ரெயினில் ஏறுறதெல்லாம் இந்த இடத்துல தானா லோடிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிராசிங். இதெல்லாம் பார்த்தப்ப என் பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி. அவங்களுக்கு நம்ம சின்ன வயசில் இப்படி தானே ரயில்வே கிராசிங் எல்லாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக குதிப்போம். அது மாதிரி அவங்க 2 பேரும் பின்னாடி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலேருந்து எனக்கு இப்படி லாங் ட்ரைவ் போகிறதெல்லாம் பிடிக்கும். ஆனால் எனக்கு அது ஒன்றுமே என்ஜாய் பண்ண முடியறதில்ல. ஏன்னா எப்போ பாரு வீடியோ எடுக்கணும்னு மொபைலை கையில் பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்கேன். என் புருஷன் வீடியோ எடுன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் எனக்கு என் ஜேர்னியை என்ஜாய் பண்ண முடியலை. குட்டி பையன் எங்கே ஏறி இருக்கான்னு பாருங்கள். ஒரே அழுக, அப்பா கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. அவன் அப்பா பையன். எப்போ பாரு அப்பாக்கிட்டே இருந்து அவனுக்கு எப்போ அப்பா வேணும், வண்டி ஓட்ட கூட விட மாட்டேங்கிறான். அழுதுகிட்டே அவர்கிட்டே இப்போ உக்காந்துருக்கான். சரி 5 நிமிஷம் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இதுதான் அந்த கோயில் ரோடு ஸ்டார்ட் ஆகிற இடம். இதுலேருந்து 3.5 கிலோமீட்டர் இருக்குது கோயிலுக்கு. இந்த இடம் வந்து ஆர்மிக்காரங்க யாராவது இப்படி கிராஸ் பண்ணி போனால் அவங்களுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி ரெஸ்ட் ஹவுஸ் கட்டி போட்டிருக்காங்க. அதோ அந்த மலைக்கு மேலே தெரியுது பாருங்கள், சின்னதாக கோயில். அதுதான் நாங்கள் போகிற தாராதாரணி டெம்பிள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் பார்க்குறப்ப நல்லா கிட்ட மாதிரி இருக்குது. வீடியோவில் கொஞ்சம் தூரமாக தெரிகிற மாதிரி இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜா சாமான் வாங்கிட்டுருக்கோம். பேக்கு தூக்க விட்டுட்டாங்க. இங்கே பூஜை எப்படி பண்ணுவாங்கன்னால எங்களுக்கு தெரியாது. அதனால வாங்கியிருக்கோம் சாமான். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம். இப்போவே எனக்கு பார்க்கப்பவே முடியல. நான் பஸ்ஸில் போகலான்னு சொன்னேன். அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம வண்டி வந்து கீழே தான் விட்டுட்டு பஸ்ஸில் தான் போகணும், இல்லைன்னா நடந்து போகணும். இதில் போகலான்னு சொல்லிட்டாரு. எனக்கு இப்போவே வயிற்ற கலக்குது. என்ன காப்பாத்துங்க, ஏங்க நான் நடந்தாவது வந்து சேருவேங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பயமோ சேட்டா அந்த பக்கம் எடுத்து வேறு. ஐயோ கடவுளே என்ன எப்பயாவது கட்டு மேலே விட்டுருப்பா. கீழே இறங்கும் போது இது என்ன ஹைட்டு. எடுக்கிறதெல்லாம் சரிதான், என்னால முடியல. அவங்க 2 பேரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு பாருங்க. அவனு ஆதிக்கு என்னன்னே தெரியல. பேக்ல இருக்கு. ஐயோ
எனக்கு தலை சுத்ததியா. ஆதிக்குட்டா எப்படி பண்ணி ஜூஸ் வேணுமா? இப்படி சவுண்ட் விட்டுது. அது யாரு இதெல்லாம் எப்பா இன்னும் தூரம். அப்போ ரிட்டன் ரொம்ப பியாடியா இருக்காளா தாய். போமா ஓகே மேலோட்டு தான் ஏறுதான். ரிட்டர்ன் ஆகுமா வயிற்றுக்குள்ள புளிய கரைக்குமே. நான் வரலாம், நான் பஸ்ல வரலாம். பைசா எவ்வளவு ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு? 65. கலையிறது மக்கள் மேல கணவன் 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 கணவன். எப்பா கீழே பார்த்தேன் தொலைஞ்சேன். கடவுளே 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 கடவுளே. ஐயோ என்ன கொண்டு வரப்பா வேலை செய்து அச்சு விண்டாதே. நான் கண்ணு திறக்க மாட்டேன். கண்ணு திறந்தேன் நான் தொலைஞ்சேன். அச்சு பயமா இருக்கு அச்சு. ஐயா தாத்தா அம்மா தம்மாடு போகுது. கண்ணு தரைய அச்சு சும்மா இரு அச்சு. நீ என்ஜாய் பண்ண அது கிடையாது. ஐயா ஆடுது வேற. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கோயிலில் கடவுளுக்கு பக்கத்தில் வேற போகலாம். காசு மட்டும் கொடுத்தா போதும். நானும் என் பையனும் போகிறதுக்கு 300 ரூபா கொடுத்தோம். அவர் வரல உள்ள, அவர் வரமாட்டார். நான் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு போகிறேன். 3 வருஷமாக கடவுளுக்கு எனக்கு சண்டை. இதுக்கு முன்னே அதோட இந்த கோயிலுக்கு வந்தப்போ நான் வரவும் கரெக்டாக எனக்கு முன்னே உள்ளவங்களை வரைக்கும் உள்ளே விட்டாங்க. எனக்கு வந்து நடை சாத்திட்டாங்க. இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, டைம் ஆயிடுச்சு, நாங்கள் நடை சாத்திட்டோம், நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு. பார்த்துட்டு வெளியே வந்தது முதல் வேலையாக மோர் வாங்கி குடிச்சிட்டோம். தாங்க முடியல வெயில் தொந்தரவு தான் தாங்க முடியலன்னா குரங்கு தொந்தரவு அதை விட. எப்பா எவ்வளோ குரங்கு இருக்குது தெரியுமா இந்த கோயிலில். கையில் நம்ம எந்த திங்ஸுமே எடுத்துகிட்டு வர முடியாது, அப்படியே பறிச்சுட்டு ஓடிரும். இது 30 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்தோம். அதெல்லாம் இல்லை, ஒன்றொன்னாலாம் கொடுத்தா பத்தாதுன்னு இங்கே வந்து நாங்கள் இதை கொடுக்குற இடத்துல கொஞ்சம் மங்கி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த பக்கம் நிறைய இருந்துச்சு. நான் இந்த சின்ன பையனை வச்சுருக்கிறதுனால பயந்து தான் இருந்தேன். இதுக்கு முன்னே ஒரு நாள் பையனை நான் வெளியே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்ததும் குரங்கு பக்கத்தில் வந்துச்சு, அவனை பிடிச்சிருச்சு குட்டி பையனை. இப்போ தான் ஒரு வாரம் இருக்கும் அவ்வளோதான். அதனால் பயந்தே உட்காந்துட்டு இருந்தேன். அவர் இருந்தாலும் அவனை கிட்ட கொண்டு போய் காமிச்சு கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப தொந்தரவுங்க, குரங்கு தொந்தரவை தாங்க முடியல. இப்போ பார்த்துக்கங்க, நானும் அச்சுமா இது கொடுப்போம் குரங்குக்கு சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காய். அது 4-5 குரங்குக்கு கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து பிடுங்கிட்டு போயிடும். இப்போ பார்த்துக்கங்க, இவங்களுக்கு ஒன்றுன்னா கொடுக்குறப்ப அச்சோட கையிலேருந்து ஒரு மங்கி வந்து அப்படியே பறிச்சுட்டு ஓடிடும். நிறைய மங்கி. வியூ கூட சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக மேலே மலை உச்சியில் இருக்குது கோயில். இந்த பாருங்க எடுத்துகிட்டு போயிடுச்சு. கீழே ஃபுல்லாக பார்க்க அழகாக இருக்குது. கோயில் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பழமையான கோயில். ஆனால் கொஞ்சம் கூட க்ளீனே இல்லை. எல்லா சைடும் அழுக்கு. எல்லாரும் கொண்டு வர வேஸ்ட்டு, கோயிலில் கொடுக்குற பூஜை சாமான் வரைக்கும் வேஸ்ட் மாதிரி கொட்டிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் கூட க்ளீனாகவே இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு நடந்து வர வழி. நம்ம வந்து ரோப்பில் வந்தோம். இது வந்து நடந்து வர வழி. அந்த பக்கம் பஸ் வர வழி இருக்குது.
அது 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 பஸ் வர வழி. அதோ அது வந்து பஸ் வர வழி. அதில் நம்ம காரெல்லாம் வர அலோட் பண்ண மாட்டாங்க. காரெல்லாம் கீழே விட்டுட்டு வரணும். அந்த பாருங்க பஸ் கிடக்கு. நம்ம அந்த இடத்துல காரை விட்டுட்டு நாங்கள் ரோப்பில் வந்தோம். இது அங்கேருந்து பஸ் வரும். 10 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. மேலே நம்ம செல்ஃப் வண்டி வர முடியாது. வெயில் தாங்க முடியல. குஜராத்துக்கு இவ்வளோ சூழ்ச்சி, ஒடிசால இவ்வளோ வெயில். அந்த வெயில்ல இந்த உச்சி மலையில வந்து நிக்கிறப்ப ஐயா தாங்கல. 12 மணி ஆச்சு. 12 மணி ஆச்சா? வந்தப்பவே பாதி வீடு போயிருச்சு. அது இப்பதான் கொஞ்சம் கோயில்ல போய் சமாதானம் ஆகுது. திரும்பவும் அதே இதுல கூட்டிட்டு போறாங்க. பஸ்ல கூட்டிட்டு போக மாட்டேங்க. இதுல மேல எப்படி வர்றோமோ அப்படிதான் ரிட்டர்னும் போக முடியும். ஏன்னா ஒரு இடத்துல தான் டிக்கெட் கொடுப்பாங்க. இதா வந்துருச்சு, நாங்கள் போகிற வண்டி வந்துருச்சு. காணலியா? வாய மூடிக்கோ. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஸ்லோவா விடுங்கடா. உசுர போகுது. உசுர கையில பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஐயோ, நான் ஒரு பொருள் காட்சிக்கு போனா கூட ராட்ல கூட ஏற மாட்டேன். என்ன பிடிச்சிக்கல உட்கார வச்சு. இனி மாற முடியாது. பேலன்ஸ் இதாகும். பேசாம உட்காரு. நானே உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற இங்கிட்டு அங்கிட்டு தாரிக்கிட்டு இருக்க. பேலன்ஸ் ஆகும். அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் ஜாலியா இருக்கான். அது கண்ணாடி இறங்கினது. சரி போட்டு காட்டி வேண்டியது. நீட வீடியோ கண்ணாடி செடப்பிள்ள பார்த்து. ஹாய் நதி இங்கட ஆவாது. இனி எங்க போறோம்? இதான் நாங்க வந்த பாதை மேலண்டு கீழட்டு. அம்மா நிக்க போகுது. நீ வேற ஒருத்தன் பயமுறுத்தி கை கொடுத்தது. இனி அடுத்த வண்டியில அது ஏன் அவங்களும் நிப்பாங்க. இப்போ நம்ம போவோம். அதே நிப்போம். நம்மள நின்னா அவங்கள கரெக்ட். அது பேலன்ஸ் பண்ணி நின்று தான் இது பண்றாங்க. ஹாய். எல்லாரும் வாயில ஹாய் சொல்லுவாங்க. எங்க பையன் மட்டும் கால்ல ஹாய் சொல்லுவான். அவன் ஃபர்ஸ்ட் அப்படியே நானே ஃபர்ஸ்டா தான் போறேன். அவனுக்கான அந்த பயம் இல்ல. எனக்கு நல்ல பயம். நானே ஃபர்ஸ்டா தான் போறேன். எனக்கே பயம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஐயோ, இந்த வெயில்ல குடியெல்லாம் கலைச்சி வெயிலும் காத்தும் மேல எல்லாத்தையும் தாங்கலாம். குரங்கு தொந்தரவு தான் தாங்க முடியல.